ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கானா வினோத் பணத்தை எடுத்துட்டார். அந்த மூமெண்ட்டை சத்தியமாக வந்துட்டு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு மூமெண்ட்டு. பிக் பாஸ் பேசவே இல்லை. பணம் எடுத்துகிட்டு வராரு, கீழே விழுது. ஒரு 4-5 வாட்டி பணம் தவறிக்கிட்டே இருக்குது. அதுவே வந்து இன்டிமேட் பண்ணதான்னு சத்தியமாக புரியல. இது வந்துட்டு எதர்ச்சியாக நடக்கும் ஒரு சில விஷயங்கள். உங்களுக்கு பிலீவ் இருக்கான்னு தெரியாது. மேபி அது ஒரு சைனாக கூட இருக்கலாம். எடுக்கிறாரு, கொஞ்சம் தூரம் வராரு, விழுகுது. ஏங்க கீழே போட்டிங்க அப்படி? நான் போடலங்க, அது தானாக விழுந்ததுன்னு. திரும்ப வைக்கிறாங்க, திரும்ப விழுகுது, திரும்ப எடுத்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அரோரா தான் பிளான் போடுறாங்க. இதில் திவ்யாவும் பிளான் போடுறாங்க. சாப்பிட்டுட்டு எடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அரோரா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு பணத்தை எடுக்கலாம் முடிவு பண்ணுறாங்க. அவங்களோட படிப்பு செலவுக்குலாம் தேவைப்படுது. நான் என்னை வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வருவாங்களா எனக்கு தெரியல, என்னை ஜெயிக்க வைப்பாங்கன்னு தெரியல, அதெல்லாம் எடுத்துருவேன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது அவங்களுக்காக போடுறாங்களா இல்லை வினோத்துக்காக போடுறாங்களா சத்தியமாக தெரியல. ஆனால் ஒரு வருத்தம் பட்டாங்க. நம்மளுக்கு பொம்மோவில் காமிச்ச மாதிரி சிரிக்கலாம் இல்லை, நம்ம பார்க்கவும் இல்லை. அவங்க வந்து வருத்தப்பட்ட மாதிரி இருந்துச்சு, எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து சாண்ட்ராவோட ஃபேஸுமே சரியில்லை. அவங்களும் எடுக்கணும் தான் பிளான் போட்டாங்க. ஆனால் வினோத் எடுத்து உண்மையிலே ஒரு பக்கம் ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கணக்கு ஒன்று சொன்னார். என்னென்னா, நான் இருந்த அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த அமௌண்ட்டு சேர்த்தா கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட் வந்துருச்சு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். எல்லாருமே ஷாக்கு. ஒரு சில பேர்லாம் கதறாங்க. சரிங்களா, ரம்யாலாம் அழுகுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இவர் பிரவீன்ராஜ் செம்மையாக கதறி அழுகுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு மற்றவங்க எல்லாரும் இவர் திவாகர் சொல்லிக்கிட்டே இருக்கார், எமோஷனலாக நீங்கள் ஒரு இது எடுத்தாமல் இருக்குங்க, புரிஞ்சு பண்ணுங்க அப்படின்னு. இல்லை எனக்கு இந்த பணமே எனக்கு ₹1,00,00,000, நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நான் பெருமை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு பண்ணுறாரு, அழுகுறாரு. பிக் பாஸ் பேசவே இல்லை. பிக் பாஸ்க்கே ஷாக்காக இருக்காருன்னு தெரியல சத்தியமாக. ஏன்னா எடுத்த உடனே கேட்பார். அவரும் வந்துட்டு எடுத்துகிட்டு அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் சுற்றிட்டு இருக்காரு. பிக் பாஸ் கடைசி வரைக்கும் பேசவே இல்லை. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு ஏதாவது பேசுங்கன்னு பிரவீன்ராஜ் சொன்னதுக்கப்புறமா தான் பிக் பாஸே பேச ஆரம்பிக்கிறாரு. அவருமே ரொம்ப மிஸ் பண்ணுறன்ற விஷயங்களை வந்து அங்கே சொன்னார். சான்ஸே இல்லை, ரொம்ப அப்படியே வருத்தமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த லட்சங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ₹1,00,00,000 சமம். அதே மாதிரி கோடிங்களாம் மாறும். அதே மாதிரி இதை எடுத்துன்னு போயிட்டு பாக்கியங்களை கொடுக்கணும், தாய்லாந்துக்கெலாம் போயிடாதீங்கன்னு சொன்னார். பிக் பாஸ் நான் உள்ளே ஒரு வாட்டி போயிட்டு வரட்டோம்னா என்ன விருது கேட்குறீங்க, உள்ளே போங்க, இது உங்கள் வீடு மாதிரிங்க, நான் அது மூலமாக உங்கள் கூட இருப்பல அப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சான்ஸே இல்லை. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.